மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசனிங்கில் ஒரு கான்செப்ட் ஒன்று பார்க்கலாம். சரிங்களா? என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கலாம். பகடைகள் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம கேட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? பகடைகள் டைஸ் அப்படின்னா மொத்தம் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 6 ஃபேஸஸ் இருக்கும், 6 முகங்கள் இருக்கும். சரிங்களா? ஒரு டைஸை கையில் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும்னா 6 ஃபேஸ் இருக்கும். மேலே கீழே சைடில் 2, இந்த பக்கம் 2 இருக்கும். ஓகேவா? நம்ம க்யூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ 6 ஃபேஸ் இருக்கும், 8 வெர்டிசஸ் இருக்கும். ஓகேவா? 12 எட்ஜ் இருக்கும். இது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் கொஷின் வந்து கேட்டதில்லை. சரிங்களா? 6 முகங்கள் இருக்கும், 8 வெர்டிசஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும். ஓகே. டைஸை வந்து ஃபஸ்ட்டு 2 விதமாக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிப்பாங்க. இன்னொன்று வந்து நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ். ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 7 வரும். ஒரு டைஸ் இருக்குது, அதில் ஆப்போசிட் சைடை வந்து ஆட் பண்ணும் போது உங்களுக்கு 7 கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அல்லது ஜென்ரல் டைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம் ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ். சம் ஆஃப் அட்ஜசன்ட் சைஸை ஆட் பண்ணும்போது 7 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஜென்ரல் டைஸ் அல்லது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் டைஸ். ஒரே ஒரு டை தான் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அதிலிருந்து ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கப்பாங்க. ஓகேவா? இப்போது எனக்கு கொடுத்துருக்கிற டைஸ் வந்து நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஜென்ரல் டைஸாக இருந்துச்சுன்னா என்னால் ஆப்போசிட் சைடு வந்து என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? அதே இது ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சுன்னா நான் ஆப்போசிட் சைடு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? இதில் சொல்ல முடியாது, இதில் வந்து நம்ம சொல்லிடலாம். எப்போ அப்படின்னா சிங்கிள் டைஸ் நம்ம கொடுத்துருந்தா. ஓகேவா? சம்மு பார்க்கும்போது பார்ப்போம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா 1க்கு மேலே 2, 3, 4 ஒரு டைஸோட 4 இது கொடுத்துருவாங்க. 4 நிலைகள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எதிர்பக்கம் என்ன அந்த மாதிரி கேட்டால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? மூணாவது வந்து ஒரே ஒரு டைஸ் கொடுத்துட்டு இந்த டைஸை விரிக்கும் போது எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஷின்ஸ். ஓகே. இதில் வந்து இதுவரை கொஷின்ஸ் கேட்டதில்லை, ஆனால் இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஓகே. இதில் தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 பிக்சர் கொடுத்துட்டு இதோட எதிர்பக்கம் என்ன, ஏதாச்சும் ஒரு நம்பரோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து சிங்கிள் டைஸு. இந்த சிங்கிள் டைஸ் கொடுத்தா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைஸா நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு செக் பண்ணணும். நான் ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சுன்னா என்னால் ஆப்போசிட் சைடு வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? இதே இது ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்தால் நான் ஆப்போசிட் சைடு சொல்லிடலாம். ஓகேவா? செகண்ட் மாடல் வந்து ஒரு டைஸோட 2 அல்லது அதுக்கு மேலே உள்ள பொசிஷன் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? மூணாவது வந்து ஒரு டைஸ் கொடுத்து இந்த டைஸை நான் ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு கீழே கொடுத்துருக்குல எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு கான்செப்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் 1. 1இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிற டைஸ் வந்து சிங்கிள் டை, ஒரே ஒரு டைஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு இதில் வந்து கொஸ்டின் வந்து ஆப்போசிட் டு 1 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டைஸா நான் ஸ்டாண்டர்ட் டைஸான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா பக்கத்தில் உள்ளது. ஓகேவா? அட்ஜசன்ட் சைஸ், அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். 5 + 3 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 1 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 5 வந்து 6. அப்போது எந்த 2 அட்ஜசன்ட் சைட்ஸை எடுத்து ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரல, 7 வரல. கரெக்டாக? அப்போ இது வந்து
நான் ஸ்டாண்டர்டைஸ் வந்து நமக்கு வராது. நான் ஸ்டாண்டர்டைஸ்னால் என்ன, அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணால் நமக்கு 7 வரணும். அப்போ கொடுத்துருக்க டைஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ். ஓகேவா, ஸ்டாண்டர்டைஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், சம்மு வந்து 7 வரணும். ஓகேவா, இப்போ எனக்கு 1 கொடுத்துருக்காங்க, 1ஓட எதை ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும், 6 ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும். கரெக்டாக, அப்போ 1ஓட ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு நமக்கு வரும். ஓகேவா, ஸோ இதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். என்ன அப்படின்னா ஒரு டைஸ் கொடுத்துருவாங்க, எதிர்பக்கம் என்ன, ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் டைஸா நான் ஸ்டாண்டர்ட் டைஸா அப்படின்னு செக் பண்ணணும். நான் ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் என்னால் சொல்ல முடியாது. ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்தால் நான் ஆப்போசிட் சைடு சொல்லலாம். அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்டாண்டர்டைஸோட டெஃபினேஷன் என்ன, பக்கத்தில் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணால் 7 வரணும். இப்போ நான் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறேன், எதுலேயுமே எனக்கு 7 வரல. கரெக்டாக, அப்போ இது இந்த டைஸ் கிடையாது, ஸ்டாண்டர்டைஸ். ஸ்டாண்டர்டைஸை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணால் நமக்கு 7 வரணும். கேட்குறது 1ஓட எதை ஆட் பண்ணால் 7 வரும்னா 6 ஆட் பண்ணால் 7 வரும். ஓகேவா, அடுத்து ஒரு சம் பார்க்கலாம். ரெண்டின் எதிர்ப்பக்கம் என்ன, இதுவும் நமக்கு ஒரே ஒரு ஃபேஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ரெண்டோட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும், எஸ்டியா நான் ஸ்டாண்டர்டைஸா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ செக் பண்ணால் 4 + 3 7 வந்தது. கரெக்டாக, ரெண்டு அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணும்போது 7 வந்துடுது. அப்போ எனக்கு கொடுத்துருக்குற டைஸ் வந்து என்ன டைஸ் அப்படின்னா நான் ஸ்டாண்டர்டைஸ், ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, போனதுக்கு இதுக்கு வித்தியாசம் புரியுதா, போனதில் எதை ஆட் பண்ணாலும் 7 வரல, ஆனால் இங்கே இதை ரெண்டு ஆட் பண்ணும்போது எனக்கு 7 வந்துருச்சு. அப்போ கொடுத்துருக்க டைஸ் வந்து நான் ஸ்டாண்டர்ட் டைஸு. நான் ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ஆப்போசிட் வந்து என்னால் சொல்ல முடியாது. ரெண்டுக்கு ஆப்போசிட் வந்து எதுனாலும் இருக்கலாம், இதை தவிர்த்து 1 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், இதில் எதுனாலும் நமக்கு இருக்கலாம். ஓகேவா, ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேனாட் பி டிட்டர்மைன்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா நான் ஸ்டாண்டர்டைஸில் மட்டும்தான். ஓகேவா, அடுத்து இதை பாருங்களேன். இதுலேயே ரெண்டின் எதிர்ப்பக்கம் என்ன, ஒரே ஒரு ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும், என்ன செக் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸாக நான் ஸ்டாண்டர்டைஸா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். சரிங்களா, செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டு எடுத்து ஆட் பண்ணுங்களேன். 4 + 2 6, 4 + 5 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 + 2 7. ஸோ கடைசியாக நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 7 கிடச்சிருச்சு. கரெக்டாக, ரெண்டு தான் ஆட் பண்ணும்போது எனக்கு 7 கிடச்சிருச்சு. அப்போ கொடுத்துருக்க டைஸ் வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ். நான் ஸ்டாண்டர்டைஸ்னால் என்ன சொல்லுவோம், என்ன கொடுத்தாலும் நம்ம அதனால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, கேனாட் பி டிட்டர்மைன்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டோட எதிர்ப்பக்கம் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 6 இருக்கலாம், இதில் எதுனாலும் நமக்கு இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் அவ்வளோதான். இதில் அவ்வளோவா நம்ம கொஷின்ஸ் கேட்டதில்லை. ஓகேவா, இது லைட்டாக சும்மா டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இன்னும் 2 சம் இருக்கும், இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிப்பாங்க. இந்த சம்மை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிப்பாங்க. ஓகேவா, இது வந்து ஜென்ரல் ஸ்டாண்டர்டைஸாக நான் ஸ்டாண்டர்டைஸான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாண்டர்டைஸாக இருந்தால் சொல்லிடலாம், நான் ஸ்டாண்டர்டைஸாக இருந்தால் இதை நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பகடைகளில் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரே ஒரு டைஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ வந்து அடுத்த டைப் 2 பார்க்கலாம். டைப் 2வில் வந்து 2க்கு மேலே நம்ம கொடுத்துருப்பாங்க. 1 2 ஃபேஸ் 2 நிலைகள் கொடுத்துருக்கலாம், அல்லது 3, அதிகபட்சம் 4 வரைக்கும் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. இதுலேயும் ஒரு 2-3 மாடல் இருக்குது. ஓகேவா, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்களேன், 1இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது இதில் கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அதை நன்றாக கவனித்து 1இன் எதிர்ப்பக்கம் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, இப்போ இது வந்து டைப், இதில் ஒரு ஃபஸ்ட்டு மாடல். ஓகேவா, இதில் பாருங்களேன், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் நமக்கு மீதி இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் என்ன வரும் அப்படின்னா 1ஓட எதிர்ப்பக்கம் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு நமக்கு வரும். ஓகேவா, 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 2 நம்பர் வந்து நமக்கு பொதுவாக இருக்கும். ஓகேவா, ரெண்டுலேயும் 2 நம்பர் நமக்கு பொதுவாக இருக்கும். அதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி உள்ளது தான் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ 1ஓட ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா 5ன்னு நமக்கு வரும். ஓகேவா, அடுத்து 3இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டையும் பாருங்களேன், இங்கேயும் நமக்கு 2 இருக்குது, இங்கேயும் நமக்கு 2 இருக்குது,
இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 3ஓட எதிர்ப்பக்கம் வந்து நமக்கு என்ன வரும்னா 4ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இது வந்து 2 3 டைஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு மாடல். ஓகேவா? 2 நம்பர் நமக்கு காமனாக இருக்கும், அதில் வந்து நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்து 3இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாத்துலேயுமே எனக்கு 2 நம்பர் காமனாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் பொதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. மற்ற எல்லாமே எனக்கு என்னவா இருக்கும்னா வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? இப்போ 2லேயும் பொதுவாக என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்கா? அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு கிளாக் வைஸில் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். 4க்கு அப்புறம் என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? இங்கே 4க்கு அப்புறம் என்ன இருக்குது? இங்கேயும் கிளாக் வைஸில் ஃபில் பண்ணால் 3 இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா? இப்போ கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? 3ஓட எதிர்ப்பக்கம் என்ன? 3க்கு நேரம் என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. அப்போ 3ஓட எதிர்ப்பக்கம் வந்து என்ன வரும்னா 2ன்னு வரும். இதே இது 5ஓட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா 1ன்னு வரும். ஓகேவா? ஒரே ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கும், அதை எழுதிட்டு கிளாக் வைஸில் நம்பர் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 2இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்க, இதில் வந்து 2லேயும் பொதுவாக என்ன இருக்குது? 3 இருக்குது. அதுக்கப்புறம் கிளாக் வைஸில் எழுதுனா என்ன வரும்? 6 1. இங்கே 3 கிளாக் வைஸில் எழுதுனா 5 2. இப்போ கொஸ்டின் வந்து 2ஓட எதிர்ப்பக்கம். 2ஓட எதிர்ப்பக்கம் வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு 1ன்னு வரும். இதே இது 5ஓட எதிர்ப்பக்கம் கேட்டால் 6ன்னு வரும். ஃபஸ்ட்டு இதில் 2 நம்பர் காமனாக இருக்கும், இதில் வந்து ஒரு நம்பர் மட்டும் நமக்கு காமனாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இதுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து ஆல்ஃபபெட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு எதிராக வந்து உட்கார மாட்டாங்க. கரெக்டாக? நம்ம ஒரு டெஸ்கில் உட்காந்துருக்கோம். டெஸ்கில் உட்காந்துருக்கும் போது எனக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறவங்க, அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறவங்க ஆப்போசிட் சைடாக நமக்கு வர மாட்டாங்க. கரெக்டாக? என் பக்கத்தில் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேருமே எனக்கு எதிர்பக்கத்தில் எனக்கு வர மாட்டாங்க. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? 6ஓட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ ஒன்று சொன்னேன். 6க்கு யார் யார் பக்கத்தில் இருக்கா? ஒய்யும் டபிள்யூவும் நமக்கு பக்கத்தில் இருக்காங்க. கரெக்டாக? 6க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னா ஒய்யும் டபிள்யூவும் இருக்காங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு என்ன வர மாட்டாங்க? எதிர்பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, முன்னாடி டெஸ்கில் உட்கார மாட்டாங்க. கரெக்டாக? அப்போ கொஸ்டின் வந்து 6இன் எதிர்ப்பக்கம். 6க்கு பக்கத்தில் ஒய்யும் டபிள்யூவும் இருக்காரு. அப்போ இவர் வரமாட்டார், இவர் வரமாட்டார். கொடுத்துருக்கிறதே 6 தான் கேட்குறாங்க. அப்போ இதுவும் வராது. ஆன்சர் வந்து என்ன வரும்னா பி தான் நமக்கு ஆப்போசிட்டாக உட்காந்துருப்பார். ஓகேவா? இது அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம், போன சம் மாதிரியும் பண்ணலாம். 2லேயும் எது காமனாக இருக்குது? 2 இது காமனாக இருக்கும், ஒய்டபிள்யூ ஒய்டபிள்யூ. அப்போ 6க்கு என்ன வரும்னா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு சில இதில் யூஸ் ஆகும். அடுத்து 4 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டைஸோட 4 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 6ஓட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. 6 எங்கெங்கே இருக்குது? இந்த இருக்குது. 6க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா? 2 இருக்கா, 3 இருக்கா. அப்போ 3 வரமாட்டாங்க, 2 இல்லை. ஓகே, ஒரு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் உள்ளதில் எது அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு 6 தான் தேவை. 6 எங்கே இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு டைஸில் தான் இருக்குது. அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ள டைஸில் ஏதாச்சும் ஒன்று எடுங்க. இப்போ இங்கே எடுத்துக்கிடுவோம், இதையும் எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? 1 3 பாருங்களேன், என்ன சொல்லலாம்? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 6க்கு எதிர்ப்பக்கம் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஓகேவா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு மாடல். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வேறு ஏதாச்சும் எடுத்து பார்ப்போம், ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் எடுத்தாலும் நமக்கு திருப்பி அதே தான் வரும். ஓகேவா? ஓகே, ஒன்று இது எடுக்கலாம், இது எடுக்கலாம். இது எடுத்தாலும் நமக்கு அதுதான் 2 3 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 6ஓட எதிர்ப்பக்கம் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். ஓகேவா? இன்னும் வேறு எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா மாடலையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். ஒரு சில இதில் ஒரு இது யூஸ் ஆகலை அப்படின்னா இன்னொன்று நமக்கு யூஸ் ஆகும்.
இப்போது எல்லா டேஸ்லையும் பாருங்களேன், இந்த 1 வந்து எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக. அப்போ 1க்கு பக்கத்தில் யார் யார் உட்காந்துருக்கான்னு பாருங்கள். 1க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எதில் உட்கார மாட்டாங்க, ஆப்போசிட்டாக உட்கார மாட்டாங்க. இங்கே யார் யார் இருக்கா, 4 இருக்கா, 5 இருக்கா. அடுத்து இங்கே 2 இருக்காங்க, 3 இருக்காங்க. இங்கே 2 3. அப்போ இன்னும் என்ன மிஸ் ஆகுது, 1 2 3 4 5. இவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறவங்க, அட்ஜசன்ட் சைடு. இவங்க வந்து ஆப்போசிட்டாக வர மாட்டாங்க. அப்போ இன்னும் என்ன மட்டும் மிஸ் ஆகுது, 6 மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆகுது கரெக்டாக. அப்போ 1ஓட ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு நமக்கு வரும். ஓகேவா. அடுத்து அதே தான், 1ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் 1 இருக்கா, 1க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கான்னு பாருங்கள். அவங்க ஆப்போசிட்டாக வர மாட்டாங்க. 1க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா, 4 இருக்காங்க, 6 இருக்காங்க. இங்கே 4 ஆல்ரெடி எழுதிட்டோம், 5 எழுதிட்டோம், இங்கே 3. அப்போ இவங்க எல்லாருமே 1க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஒரே டெஸ்கில் உட்காந்துருக்கிறவங்க, இவங்க ஆப்போசிட் டெஸ்கில் உட்கார மாட்டாங்க. அப்போது 3 வராது, 6 வராது, 5 வராது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2ன்னு தான் வரும். 1ஓட எதிர்பக்கம் வந்து என்ன வரும்னா 2ன்னு வரும். இது ஒரு டைப். இப்போ வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 1 தான் தேவை. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இங்கே ஏதாச்சும் காமனாக இருக்கான்னு பார்த்தா எதுவும் காமனாக இல்லை, இதுவும் எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த 2 டைஸில் எது பொதுவாக இருக்குது, நமக்கு 5 வந்து பொதுவாக இருக்குது. 5 எழுதிட்டு அடுத்து கிளாக் வைஸில் எழுதுங்க. 2 3. இங்கே 5 எழுதிக்கோங்க. எழுதிட்டு கிளாக் வைஸில் எழுதுனா என்ன வரும், 1 4. அப்போ 1ஓட எதிர்பக்கம் வந்து என்ன வரும்னா 2ன்னு வரும். கரெக்டாக இருக்கா. 2ல் நீங்கள் எப்படினாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இதில் வரல அப்படின்னா இந்த மெத்தடு கிளாக் வைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்த சம் பாருங்கள். இதுலேயும் ஒரு 4 ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. 2 வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போது இது நமக்கு வேணும். இன்னொரு டைஸ் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதுவும் எடுத்துக்கிறேன். ஓகேவா. 2லேயும் எது பொதுவாக இருக்குது, 3ங்கிற நம்பர் பொதுவாக இருக்குது. அப்போ 3 எழுதிக்கோங்க. கிளாக் வைஸில் எழுதுங்க. எழுதுனா என்ன வரும், 2 6. இங்கே எழுதுனா 3 5 1. அப்போ நம்ம கொஸ்டின் வந்து 2ஓட எதிர்பக்கம் என்ன, 2ஓட எதிர்பக்கம் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ இதுலேயும் பாருங்களேன், 2க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா, 6 இருக்கா, 3 இருக்கா. அப்போ இவங்களும் வரமாட்டாங்க. இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க வர போகிறாங்க. நம்ம கிளாக் வைஸில் போட்டு பார்க்கும்போது 5 வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. அடுத்து 5இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போ இந்த 2லேயும் எது பொதுவாக இருக்குது, 5 வந்து நமக்கு பொதுவாக இருக்குது கரெக்டாக. 5க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கான்னு பாருங்கள். அவங்க வந்து எதிராக வந்து உட்கார மாட்டாங்க. 5க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா, 1 இருக்கா, 3 இருக்கா. இங்கே 2 இருக்காங்க, 4 இருக்காங்க. அப்போ எது நமக்கு வராது, 4 வராது, 3 வராது, 2 வராது. இப்போ மீதியை மட்டும் நமக்கு என்ன மட்டும்தான் இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது. அப்போ 5ஓட எதிர்பக்கம் வந்து நமக்கு என்ன வரும்னா 6ன்னு நமக்கு வரும். ஓகேவா. அடுத்து இதுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்துருந்தாங்க, இப்போ ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. இப்படியும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு லைட்டாக பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், பியின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. பிக்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்க, எஸ்ஸும் எக்ஸும் இருக்காங்க. ஓகேவா. அப்போ இது வராது, இது வராது. இந்த 2ல் ஏதோ ஒன்று வருது, நம்மளால் டிசைட் பண்ண முடியல. அப்போ கிளாக் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டைஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும், ஏன்னா இதில் தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஆல்ஃபபெட் இருக்குது. இப்போ ரிமைனிங் ஒன்று ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் எடுத்துக்கிடுவோமா. 2லேயும் எது பொதுவாக இருக்குது, எஸ் வந்து பொதுவாக இருக்குது. அப்புறம் கிளாக் வைஸில் எழுதுங்க. டி இசட். இங்கே எஸ் பொதுவாக இருக்குது. கிளாக் வைஸில் எழுதுனீங்கன்னா எக்ஸு பி. அப்போ பியோட எதிர்பக்கம் வந்து என்ன வரும் அப்படின்னா இசட்னு வரும். ஓகேவா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 5ஓட எதிர்பக்கம் என்ன, இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நிறைய சம் பார்த்துருக்கோம். அதே கான்செப்டில் தான் இதுவும் வரும். இந்த மாடலில் தான் நமக்கு டிஎன்பிசியில் மேக்ஸிமம் சம்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 2இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. 2க்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். 3 இருக்காங்க, 5 இருக்காங்க. அதே மாதிரி இங்கே
1 இருக்காங்க கரெக்டாக, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ 1 வராது, 5 வராது, 4 அல்லது 6 இதுலேருந்து என்னால் கெஸ் பண்ண முடியல. அப்போ நம்ம கிளாக் வைஸில் தான் போய் ஆகணும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது? 5 வந்து நமக்கு பொதுவாக இருக்குது கரெக்டாக. கிளாக் வைஸில் எழுதினீங்கன்னா 3 2, இங்கேயும் 5 பொதுவாக இருக்குது. கிளாக் வைஸில் எழுதிங்கன்னா 4 6ன்னு வரும். கொஷின் வந்து 2ஓட எதிர்பக்கம். அப்போ 2க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? 6ன்னு வரும். ஓகே, டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த பகடையை திறக்கும் போது கீழே உள்ள எந்த நிலை சரியானது? இந்த சம் இருக்கட்டும், இதுக்கு அடுத்த சம் இருக்கட்டும். இதில் ஒரு சில மாடல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 சம் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே க்ளோஸ்டு டைஸ். ஓகேவா? இது வந்து ஓப்பன் டை. அந்த 6 ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 6 ஃபேஸை விரித்து வச்சா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இது வந்து அடுத்த மாடல். இந்த மாடலில் கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை, ஆனால் இதில் கொஞ்சம் கேட்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் இருக்கிறது வந்து எனக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கும். பெர்சன்டேஜுக்கு ஆப்போசிட் வந்து என்ன வரும்னா இந்த இது வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று விட்டது. ஸ்டாரோட ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா டாலர் சிம்பிள். அதே மாதிரி இது ரெண்டும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த ஓப்பன் டையை நீங்கள் மடக்குனீங்க, க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் கான்செப்டாக இருக்கும். அண்டுக்கு ஆப்போசிட் வந்து என்னவாக இருக்கும்னா ப்ளஸ்ன்னு இருக்கும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு தாளை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை டைஸ் ஷேப்பில் க்ளோஸ் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு இதை தான் அப்படி க்ளோஸ் பண்ணுவோம் கரெக்டாக. அப்போ இதுவும் நமக்கு ஆப்போசிட் சைடாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை அப்படியே மடக்கும் போது இதுவும் எனக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஓகேவா? அண்டும் ப்ளஸ்ஸும் ஆப்போசிட் சைடாக இருக்கும். இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்காங்க? ப்ளஸ்ஸோட ஆப்போசிட் சைடு. ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னா அண்டு ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இதுவும் அதே மாதிரி. ஓகேவா? இதுவும் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா 3 புள்ளி. அதே மாதிரி இதுவும் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். 4 டாட்டோட ஆப்போசிட் வந்து 6 டாட்டு. வெளியில் இருக்கிறது வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். 1ஓட ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க? 4ஓட ஆப்போசிட் என்ன? 4க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? 6 புள்ளி இருக்கும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே ஷேப்பில் ஒரு தாள் கணக்காக செஞ்சு நீங்கள் மடக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து 2இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுவும் எனக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும். ரிமைனிங் உள்ள 2 வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ 3ஓட ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். அதே மாதிரி 5ஓட ஆப்போசிட் வந்து 4ன்னு வரும். 1ஓட ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு நமக்கு வரும். இந்த மாடலில் செஞ்சுட்டு நீங்கள் பேப்பரை மடித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். கொஸ்டின் வந்து நமக்கு 2ஓட ஆப்போசிட் என்ன? 2ஓட ஆப்போசிட் வந்து என்ன வரும்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கொடுக்கப்பட்ட படத்தில் எது எதிர்ப்பக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதே கான்செப்ட். தாளை க்ளோஸ் பண்ணும் போது இதுவும் எனக்கு ஆப்போசிட். 1ம் 4ம் ஆப்போசிட். அதே மாதிரி வெளியில் இருக்கிற 2 இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும். 3க்கு வந்து ஆப்போசிட் 5. அதேமாதிரி ரிமைனிங் என்ன இருக்குது? 2ம் 6ம். 2ஓட ஆப்போசிட் வந்து 6. கொடுத்துருக்குற ஆப்ஷனை பாருங்கள், எந்த பேர் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். 2 3 இல்லை, 1 6 இல்லை, 3 5 நமக்கு கரெக்டாக இருக்குது. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா 3ஓட ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னா 5ன்னு வரும். 1 2 அது நமக்கு வராது. ஓகே, அடுத்து கொடுக்கப்பட்ட தாளை மடிக்கும் போது எவை எதிர்ப்பக்கமாக இருக்கும்? இப்போ இதில் பாருங்களேன், இதுவும் எனக்கு ஆப்போசிட். ஈயும் இசட்டும் ஆப்போசிட்டு. அடுத்து இதுவும் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். எக்ஸ் வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னா 6க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி கியூ வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னா
ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, எவை எதிர்பக்கமாக இருக்க, அதே கான்செப்ட் தான். QX இருக்கா, இல்லை. AE இருக்கா, அதுவும் இல்லை. AZ இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. RX இருக்கான்னு பார்த்தா அது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா, அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலையும் நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம், இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த மாடல். இது வரைக்கும் நமக்கு எதிர்பக்கம் என்ன அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஓப்பன் டையை க்ளோஸ் பண்ணால் கீழே இருக்கிறதுல எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. ஓகேவா, இது ரைட்டாக பார்க்கலாம். அதே கான்செப்ட் தான். என்ன அர்த்தம், ஆறு வந்து எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கரெக்டாக, ஆறு வந்து ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி 3 5 நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். கரெக்டாக, இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும். 2 4 ஆப்போசிட்டாக இருக்கும். இது எல்லாமே எனக்கு ஆப்போசிட் சைட்ஸு. எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. அதான் கான்செப்ட். ஓகேவா, ஏற்கனவே ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அங்கே அதுதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஒன்னோட எதிர்பக்கம் வந்து 6. அப்போ 1க்கு பக்கத்தில் 6 இருக்கான்னு பாருங்க, அது இல்லை. 3 5 எதிர்பக்கம். இங்கே பாருங்க, 3 5 பக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ இந்த டைஸ் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா 3 5 எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கவங்க பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. இங்கே 3 5 பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ இது வராது. அடுத்து வேறு ஏதாச்சும் எலிமினேட் பண்ணலாமான்னு பாருங்க. 2 4 பாருங்க, 2 4 எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க. இங்கே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்களும் வர மாட்டாங்க. இன்னும் மீதி நமக்கு என்ன இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, ஏவும் சியும் இருக்குது. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இது வந்து இதில் எதுவுமே தப்பாக இருக்கிற மாதிரி இருக்காது. கரெக்டாக, 6ஓட எதிர்பக்கம் 1, 6க்கு பக்கத்தில் 1 இல்லை. 3ஓட எதிர்பக்கம் 5, 3க்கு பக்கத்தில் 5 இல்லை. 2ஓட எதிர்பக்கம் 4, 2க்கு பக்கத்தில் 4 இல்லை. ஓகேவா, இங்கே எதிராக இருக்கிறவங்க இங்கே பக்கத்தில் யாருமே இல்லை. ஓகேவா, அப்போ ஏவும் சியும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்து இதை மடிக்கும் போது எது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அதே தான், டியோட எதிர்பக்கம் வந்து என்ன வரும், ஈன்னு வரும். கரெக்டாக, அதே மாதிரி சியோட எதிர்பக்கம் வந்து எனக்கு ஏன்னு வரும். இவங்க 2 பேரும் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்காங்க. ரிமைனிங் எஃப்பும் பியும். எஃப்போட எதிர்பக்கம் வந்து என்ன வரும் அப்படின்னா பின்னு வரும். ஓகேவா, இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஏக்கு பக்கத்தில் யார் இருக்கா, பி சி. இவங்க எல்லாருமே பக்கத்தில் உட்காந்துருக்குறவங்க. ஓகேவா, ஏயும் சியும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கான்செப்ட் படி என்ன, ஏவும் சியும் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க. அப்போ இது வராது. ஓகேவா, அடுத்து டிஇஎஃப். டியும் இயும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க, இவங்க பக்கத்தில் இருக்காங்க, அட்ஜசன்ட் சைட்ஸாக இருக்குது. அப்போ இதுவும் வராது. அடுத்தது பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி டிஇ இருக்குது. அப்போ இதுவும் வராது. இதுதான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா இதுவும் நமக்கு வராது. ஏன் அப்படின்னா எஃப்பும் பியும் நமக்கு என்னது, எதுக்காக இருக்கிறவங்க இங்கே பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இதுவும் வராது. ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். எதுவுமே இல்லாமே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து கொடுக்கப்பட்ட பகடையை மடிக்கும் போது எந்த நிலை பகடை சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் அதே கான்செப்ட். 1ஓட எதிர்பக்கம் வந்து என்ன இருக்கும், 3ன்னு இருக்கும். 2ஓட எதிர்பக்கம் வந்து 4ன்னு இருக்கும். 5ஓட எதிர்பக்கம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 6ன்னு நமக்கு இருக்கும். ஓகேவா, இப்போ செக் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் கிராஸ் ஆகுதான்னு பாருங்கள். 5 6ம் பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம கான்செப்ட் படி என்ன, எதிர்த்தாப்பில் இருக்கணும். அப்போ இது வராது. ஓகேவா, அடுத்து அப்போ இந்த ஆப்ஷன் வராது, ஏன்னா 1 போயிடுச்சு. கரெக்டாக, அடுத்து இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். 5 6ம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, இவங்க பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இதுவும் வராது. 2வது வராது, இது வராது. அப்போ ஏ ஆப்ஷனா சி ஆப்ஷனா நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். 1 4 1 6 எதுவுமே நமக்கு ஆகலை. கரெக்டாக, எல்லாமே கரெக்டாக இருக்குது. 1க்கு எதிர்பக்கம் 3, அப்போ 3க்கு பக்கத்தில் நமக்கு 1 இல்லை. 2ஓட எதிர்பக்கம் 4, 2க்கு பக்கத்தில் 4 எங்கேயுமே இல்லை. 5ஓட எதிர்பக்கம் 6, 6க்கு பக்கத்தில் 5 இல்லை. அப்போ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ 3 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா சி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற படத்துலேருந்து ஆப்போசிட் சைடு எழுதிக்கோங்க. எழுதிட்டு
எலிமினேட் பண்ணி நமக்கு பாருங்கள். ஓகே, இந்த மாடலில் வந்து நம்ம குரூப் 2ல் ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இந்த கான்செப்ட் முடியுது. ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 2 சம் நம்ம விட்டுருந்தோம். இல்லை, ஒரு சம் நான் சொல்கிறேன், இன்னொரு சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த பகடையை திறக்கும் போது கீழே உள்ள எந்த நிலை சரியானது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா? 5, 3. ஓகேவா, இவங்கெல்லாம் 1க்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, நமக்கு எதிர்த்தாப்புல வந்து உட்கார மாட்டாங்க. இங்கே பாருங்களேன், 3க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா? 6 இருக்காங்க, 2 இருக்காங்க. அப்போ இவங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க ஆப்போசிட்டாக வந்து நமக்கு உட்கார மாட்டாங்க. இப்போ ஆப்ஷனுக்கு வாங்க. இதுலேருந்து கெஸ் பண்ணுங்களேன். 2ஓட ஆப்போசிட் யார்? 4. 5ஓட ஆப்போசிட் யார்? 1. 6ஓட ஆப்போசிட் யார்? 3. ஓகேவா, இவங்களாம் ஆப்போசிட் சைட். இப்போ இதில் பாருங்களேன், 1ம் 5ம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. ஆனால் இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு வராது. கரெக்டாக? அடுத்து இதை பாருங்களேன். 1ஓட எதிர்ப்பக்கம் வந்து 5, 2ஓட எதிர்ப்பக்கம் 6, 3ஓட எதிர்ப்பக்கம் 4. ஓகேவா, இதில் பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி 1, 5ம் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஆப்போசிட்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. சி இருக்கட்டும், டி பார்க்கலாம். டி வந்து என்ன இருக்குது? 3ஓட எதிர்ப்பக்கம் 2, 6ஓட எதிர்ப்பக்கம் 4, 5ஓட எதிர்ப்பக்கம் 1. கரெக்டாக? அதே லாஜிக். 1, 5ம் பக்கத்தில் இருக்கிறவங்க. ஆனால் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வராது. இதுவும் நமக்கு வந்து என்னென்னா மிஸ்மேட்சாக இருக்கும். ஓகேவா, இவங்க சொல்லியிருக்கிறது எதுவுமே இங்கே வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது. 5ஓட எதிர்ப்பக்கம் வந்து 6, 1ஓட எதிர்ப்பக்கம் 2, 3ஓட எதிர்ப்பக்கம் 4. கரெக்டாக? 5, 6ம் எதிர்பக்கம். நமக்கு 5, 6 பக்கத்தில் இல்லை. கரெக்டாக? அதே மாதிரி 1, 2, 1க்கு பக்கத்தில் 2 நமக்கு இல்லை. அதே மாதிரி 3க்கு பக்கத்தில் 4. 3க்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்கன்னா 1, 5 தான் இருக்காங்க, 6, 2 தான் இருக்காங்க. அப்போ இந்த படம் வந்து நமக்கு கரெக்டானது. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஏற்கனவே நம்ம படித்ததை கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா, எப்படி கேட்டாலும் நம்ம படித்ததை நமக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுவும் அதே மாடல் தான். இதை வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பகடைகள் கான்செப்ட் வந்து நமக்கு அவ்வளோதான். இதில் வந்து அந்த 2, 3 டைஸ் கொடுத்துட்டு எதிர்பக்கம் என்ன, அந்த மாடலில் தான் நம்ம கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த கான்செப்ட் வந்து லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இதுவரை கொஷின் கேட்கல, ஆனால் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, குரூப் 2ல் இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டாங்க. அது வந்து இந்த இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் வந்து அந்த இது நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட் பார்க்கலாம். அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். டைஸ் கான்செப்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போது ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லைட்டாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் சைட் டு 3, 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போது இந்த 2 டைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 2 ஃபிக்ஸ் பண்ணால் பாருங்கள், இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ 3ஓட எதிர்பக்கம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கான்செப்ட். ஓகேவா, ஸோ வேறு என்ன பண்ணலாம்? நமக்கு 3 தான் தேவை. ஓகேவா, அப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காமனாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். 2ம் 4 எடுத்துக்கலாம். 2, 4லையும் பொதுவாக என்ன இருக்குது? 2லேயும் 5 பொதுவாக இருக்குது. கரெக்டாக? அப்போ 5 எழுதிட்டு கிளாக் வைஸில் எழுதுங்க. 6, 3, அங்கே 5, 1, 4. அப்போ 3ஓட எதிர்பக்கம் வந்து என்ன இருக்கும்னா 4ன்னு இருக்கும். 2ல் எப்படினாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதை பாருங்களேன், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 3ஓட எதிர்பக்கம் வந்து நமக்கு என்ன வரும்னா 4ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்து இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க நமக்கு. ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும்? ஆப்போசிட் டு 1 வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இது நமக்கு தேவை கண்டிப்பாக. ஏன்னா இதில் தான் என்னோட கொஷின் இருக்குது, 1ன்னு இருக்குது. ஓகேவா, ரிமைனிங் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1ஐயும் 3ஐயும் பாருங்கள், இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும்.
இதுவும் இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்னோட எதிர்ப்பக்கம் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 3 நிலைகள் உள்ளன. 2ஓட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இதில் தான் எனக்கு என்னோட சம் இருக்குது. ஓகேவா? இப்போ இதையும் எடுத்துக்கலாம். ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது? 4 பொதுவாக இருக்குது. கரெக்டாக 4 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் எழுதுங்க. எழுதுனா 5 3 இங்கே 4 1 2. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? 2ஓட ஆப்போசிட். இப்போ 2ஓட ஆப்போசிட் வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். ஓகேவா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் வேணால் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயும் 1லையும் 3லையும் எது பொதுவாக இருக்குது? நமக்கு 1 பொதுவாக இருக்குது. அப்போ கிளாக் வைஸில் எழுதுங்க. 1 3 6 1 2 4. அப்போ இதுலேயும் நம்ம கரெக்டாக தான் இருக்கும். 2ஓட எதிர்ப்பக்கம் வந்து என்ன வரும்னா 3ன்னு வரும். 2ல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கனசதுரத்தின் 3 விதமான ஏயோட எதிர்ப்பக்கம் ஆப்போசிட் டு ஏ வந்து நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ இது நமக்கு தேவைப்படும். கரெக்டாக? ஏன்னா இதில் தான் நமக்கு சம் இருக்குது. ஏக்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா? பி இருக்காங்க, கே இருக்காங்க. ஓகே, அப்போ பி வராது. ஸோ இதுலேருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ வேறு ஏதாச்சும் நம்ம பண்ணணும். ஸோ இது நமக்கு தேவை. வேறு ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் பாருங்களேன். ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது? கே வந்து நமக்கு பொதுவாக இருக்குது. அப்போ கிளாக் வைஸில் எழுதுங்க. பி ஏ இங்கே கே எம் ஹச். ஓகேவா? அப்போ ஏயோட எதிர்ப்பக்கம் வந்து என்ன வரும் அப்படின்னா ஹச்சின்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குது? பி வந்து பொதுவாக இருக்குது. பி ஏ கே இங்கே பி ஹச் பின்னு வரும். ஓகே, அப்போ ஏயோட எதிர்ப்பக்கம் வந்து என்ன வரும்னா ஹச்ன்னு நமக்கு வரும். அடுத்து பின்வரும் பாடை தோட்டத்திலேருந்து 2ஓட எதிர்ப்பக்கம் என்ன? 2ஓட எதிர்ப்பக்கம் வந்து என்ன அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. ஓகே, இப்போ 2 வந்து இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. கரெக்டாக? அப்போ 2க்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். 3 இருக்காங்க, 4 இருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரா 1 மட்டும் வரும். 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். இங்கே 4ம் 6ம் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன மட்டும் மிஸ் ஆகுது? 5 மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. கரெக்டாக? 1 2 3 4 6 இருக்குது. 5 மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ ஆப்போசிட்டாக வர மாட்டாங்க. 3 வர மாட்டாங்க, 6 வர மாட்டாங்க, 4 வர மாட்டாங்க. டி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம குரூப் 2ல் கேட்டது. ஓகேவா? இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4, 1க்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்கன்னா 4 இருக்காங்க. அதே மாதிரி 2க்கு எதிரே 5 உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிக்சராக நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே பிக்சராக கொடுக்காம தியரியாக கொடுத்து லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 1க்கு எதிரே 4, 2க்கு எதிரே 5. ஓகே, அப்போ இன்னும் என்ன மிஸ் ஆகுது? எனக்கு 3 மிஸ் ஆகுது. அது போல் இந்த பக்கம் 6 மிஸ் ஆகுது. இவங்க எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க. கரெக்டாக? அவங்களே ஃபஸ்ட் 2 கொடுத்துட்டாங்க. 1க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. 3க்கு ஆப்போசிட்டாக யார் இருப்பானா 6 இருப்பா. இவங்களாம் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எனக்கு பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். 3 ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு சம்மப்படி 3க்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கா? 6 இருக்கா. அப்போ அவங்க பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அடுத்தது பாருங்களேன். 3 ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. அதே கான்செப்ட் தான். 3ஓட ஆப்போசிட் வந்து என்ன? 6. ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் வராது. ஓகே, சி இருக்கட்டும். டி பாருங்களேன். 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4 and 6. 1க்கு பக்கத்தில் 4ம் 6ன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க 1ஓட ஆப்போசிட் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. டி ஆப்ஷன் நம்ம கரெக்டாக வராது. சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து அதோட கனெக்ட் ஆகாது. 2 இஸ் அட்ஜசன்ட் டு 3 and 6. 2க்கு பக்கத்தில் 3ம் 6ம், 2க்கு எதிர்ப்பக்கம் 5. அதை தவிர்த்து நமக்கு மற்றது எதுனாலும் வரலாம். அப்போ சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து லைட்டாக யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். அடுத்து ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 சம் இருக்கும். சரிங்களா?
இந்த 3 சமயம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட்லேருந்து 15, ரீசனிங்கில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்கில் டைஸ் கான்செப்ட் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. இது கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே போய் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். மற்றபடி ஒரு சில டாப்பிக்லாம் வந்து நம்ம அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தாலே போட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு கோடிங், டீகோடிங் இதெல்லாம் அதிகப்படியான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது போக இன்னும் ஒரு சில டாபிக் இருக்குது. காலண்டர், நாட்காட்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு டாப்பிக்கு. இதெல்லாம் நமக்கு லைட்டாக நம்ம கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் ரீசனிங் கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.